ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பன்னி எஃப்எஃபோல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஜிக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. என் ஜிக்கு ஒன் ஷாட் நேம் வந்து மை ஹார்ட்டி. அப்புறம் இது ஒரு குட்டி ஒன் ஷாட் தான்டா. எனக்கு டக்குன்னு மைண்டில் தோணுச்சு, அதனால அதை நான் ரெடி பண்ணேன். எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் 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 கமெண்ட் பண்ணுங்கடா. வாங்கடா இதோடைய ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஒரு அழகான ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அது அவ்வளோ அழகாக குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அதில் 2 பர்சன் அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே ஓடி பிடிச்சி விளையாண்டுட்ருக்காங்க. ஏய் ஜங்குக்கா, ஒழுங்காக நின்று இல்லைன்னா பார்த்துக்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவோன்னே தெரியாது. கொல்லுச்சு, அதனால் முடிஞ்ச என்னை பிடிச்சிக்கிடி. டேய் நில்றா, எதுக்குன்னு எப்படி ஓடிட்டே இருக்க? என்னால் ஓடியார முடியல. நீ இருந்தா நீ வந்தீங்கன்னா என்னை அடிப்ப, நான் உன்கிட்ட சிக்க மாட்டேனே, முடிஞ்சா என்னை பிடிச்சிக்க அப்படின்ட்டு ஓடுறாங்கடா. ஆமாடா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம சீக்குக்கு தான். இப்போ ஜங்குக்கா, ஒழுங்காக நின்று நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? என்னடா என் ஃபேஸ்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்க? இல்லை என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்ட்டு ஜிமின் தான் சொல்கிறான். இப்போ மோச்சி பேபி, நீ இப்போ எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது தெரியுமா? எனக்கு இந்த மாதிரி இருக்குது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. டீ எருமை மாடு, அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணுவேன்? பாரு என் ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது, நல்லாவே இல்லை. ஜங்குக்கா, ஒழுங்காக வந்து என்னால் இதெல்லாம் க்ளீன் பண்ண. மச்சி 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 அழகாக இருக்குடி. வேணாண்டி, நீ க்யூட்டாக இருக்க. இன்னைக்கு ஒன் டே மட்டும் இது மாதிரி இருடி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் ரொம்ப நல்லா கேட்டுட்ருக்கேன்ல, நீ பண்ணவே மாட்டேங்கிற, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஜங்குக்கா, ஒழுங்காக வந்து க்ளீன் பண்ணு, எனக்கு பிடிக்கவே இல்லை. பேபிமா செம்மையாக இருக்க, ஏன் பிடிக்கலன்னு சொல்கிற? உன் மாமாவுக்கு பிடிச்சிருக்கல, அதனால இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும். டே போடா, எனக்கு பிடிக்கல, நீ க்ளீன் பண்ணு. யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இங்கே பாரு, இன்றைக்கி லீவு எனக்கு ஆஃபீஸு, அதனால் இன்றைக்கி ஃபுல் டே நான் உன் கூட மட்டும்தான் இருக்க போகிறேன். உன்னை கூடயும் உன் பேபி கூடயும் மட்டும்தான் இருக்க போகிறேன். நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கிறோம், ஓகேவா? அதனால் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, புரியுதா? அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டே நின்னுடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ கிட்ட ஒழுங்காக வந்துடு, நான் வேறு எதுவும் சொல்லலை, ஓகேவா? நீ கிட்ட வந்து அடிப்பேன், நானும் வரமாட்டேன் போடா அப்படின்ட்டு ஜங்குக்கு போயிட்டு இருக்கான். இப்போ ஜிமின்னா, ஜங்குக்கா, வலிக்குதுடா ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு தான், மூச்சு, பேபி குளிச்சு என்னடாச்சு, என்னடியாச்சு அப்படின்ட்டு அப்படி கிட்ட வரான் ஜிமின் கிட்ட. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படி ஜங்குக்கு அந்த காதை பிடிச்சிக்கிட்டு, மாட்டினியா மாட்டினியா, என்னடா என்ன நினச்சிட்ருக்க நீ? நானும் என்னால் வர முடியலன்னு சொல்லிட்டு எது பண்ணால் ரொம்ப தான் ஓடுற நீ அப்படின்ட்டு காதை பிடிச்சி திருவுறான் ஜிமின்னு. குளிச்சு 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 வலிக்குதுடி, வலிக்குதுடி ப்ளீஸ் விடுறி என்ன. வலிக்குதா? நல்லா வலிக்கிட்டோம், நல்லா வலிக்கிட்டோம். பின்ன நானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஒரு பக்கம் உன் பேபி வேறு இங்கே வேறு உதைக்கிறான், நானே நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்கேன். நீ என்னடானா ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருக்க, என்னால் ஓட முடியாதனால நீ இது மாதிரி பண்ணிகிட்ருக்கியா? சொல்லுடா, சொல்லு சொல்லு. முன்னே என் ஃபேஸில் இருக்குதுலாம் முன்னே நீ க்ளீன் பண்ணு. எதுக்கு நான் என் ஃபேஸில் இப்படிலாம் வரைஞ்சி வச்சுருக்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அழகாக இருக்குடி, அதனால தான் வரைஞ்சி வச்சேன். நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க பார். அது இந்த உதட்டு பாரு இருக்கு, ஸ்ட்ராபெரி உதட்டு. அப்பா, அது அந்த லிஃப்ட்டில் நான் லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? நீ எங்கே ஏஞ்சிருவியோன்னு அவ்வளோவா பார்த்து பார்த்து மேக்கப் பண்ணேன். அதை ஏன்டி அழைக்க சொல்கிறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு அது பிடிக்கல. கொல்லுச்சு, அழகாக இருக்குடி, ஏன்டி வேணாங்கிற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. உனக்கு பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்கலடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஆமாண்டா, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தலாம். இதில் ஜிக்குக்கு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஜிமின் வந்து இப்போ வந்து 8 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஜங்குக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஸ்டாஃப்ஸாக அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்.
ஓகேடா, இப்போ அவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜிமின் தான், சரி நான் இன்றைக்கி ஃபுல் டே எப்படி இருக்கேன், ஆனால் நீ இன்றைக்கி ஃபுல் டே நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என் கொள்ளச்சிக்காக நான் எது கூட செய்ய மாட்டேன்னா என்ன? என்ன பண்ணும்? அப்படியா, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா சங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான் ஒரு மாதிரி க்யூட்டா. நீ என்னன்னு சொல்லு, ஆனால் வில்லத்தனமாக எதுவும் செஞ்சு வச்சிடாதடி கொள்ளச்சி, புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அது எதுவாக இருந்தாலும் நீ செய்யணும், நீ இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், புரியுதா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி என்ன பண்ணணும்? சரி என்னை ரூம் கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரின்ட்டு ஜங்குக்கு என்ன பார்த்து பத்திரமா அப்படியே ஜிமினை ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். போயிட்டு அந்த ட்ரா ஓப்பன் பண்ண அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கும் ட்ரா ஓப்பன் பண்ணுறான். அதில் ஒரு saree தான் இருக்குடா. அதை எடுத்துகிட்டு வந்து என்னடி saree இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். இப்போ என்னடி saree கட்டுறியா இன்னைக்கு? ஜங்குக்கா நான் சொல்கிறது முன்னே கேளு. கட்ட நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் நான் பையன், புரியுதா? இருந்தாலும் saree கட்ட அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். saree கட்ட தான் போகிறேன், ஆனால் நான் இல்லை. அப்புறம் நீ சரி சரி. என்னடி சொன்னப்ப? நானாக கட்ட மாட்டேன். என்ன நினச்சிட்ருக்க? ஜங்குக்கா நான் என்ன சொன்னாலும் நீ செய்வேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஃபுல் டே என் கூட saree கட்டிட்டு இரு, நான் ஒன்று அது மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் வேணாஞ்சி கொள்ளச்சி, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் மட்டும் இந்த ஃபேஸோடு தெரியலாம், நீங்கள் வந்து saree கட்டுனா எல்லோரும் பார்த்துருவாங்களா? கொள்ளச்சி வேணாம் கொள்ளச்சி, என் தங்கல்ல, என் பூச்சி குட்டியில், என் தங்க பிள்ளைல, என்ன பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி கட்டிட்டு இங்கே ரூமில் தான் இருக்க போகிறோம், வெளியே போகிறது கிடையாது, யாரும் வரமாட்டாங்க, ஓகேவா? இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். வேணாம் தங்க பிள்ளை ப்ளீஸ்லா, டே நீ வேறு என்ன வேணாலும் சொல்கிற, நான் செய்கிறேன், ஆனால் இது வேணாண்டா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். நான் உன் பேபி சொல்கிறேன்ல, நீ உன் பேபி சொல்கிற மாதிரி தான் கேட்கணும், புரியுதா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரி என் பேபிக்காக saree என்ன தற்கொலை பண்ணிவிட்டு சாக சொன்னால் கூட சாகுவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜங்குக்கா நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்கிற, போடா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி கோச்சிட்டு போயிட்டு அப்படியே அந்த வந்து பால்கனி மாதிரி இருக்கும்டா, அங்கே போய் நிற்கிறான். இப்போ ஜங்குக் தான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சிரிச்சிட்டு அந்த சாரியெல்லாம் வியர் பண்ணிக்கிட்டு அழகா ஒரு பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு வந்து, ஜிமினா என்னை பாரு, நான் உன்னை பார்க்கல. டே கொள்ளச்சி என்னை பாருடி, நான் உன்னை பார்க்க முடியாது, போயிரு ஒழுங்கா அந்த பக்கம். நான் எவ்வளோ ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கேன், நீ எதுக்கு தேவையெல்லாம் பேசிகிட்ருக்க? அடியே கொள்ளச்சி, அதுதான் உனக்கு கோவமா அப்படின்ட்டு போய் ஜிமின் அப்படியே பேக் பண்ணிக்கிறான். விட்டுறா என்ன, இப்போ அந்த பக்கம் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்க, இல்லை உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் உன் கூட 100 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் அப்படி பேசுகிற? கொள்ளச்சி, என் கொள்ளச்சிக்காக நான் எதை வேணாலும் செய்ய வேண்டி அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். சரிடா ஜங்குக்கு சொல்கிறான். நீ ஒன்றும் செய்ய வேணாம், என்னை விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த ஹேண்டை வந்து எடுத்துகிட்டு பார்க்குறான் ஜிமின்னு. அப்படியா, அப்போ இந்த ஜங்குக்கு உனக்கு வேண்டாமா? எனக்கு ஒன்றும் வேணாம், போ அந்த பக்கம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை வந்து திருப்பி பார்த்துட்டு அப்படியே ஜிமினோட சீஸை அப்படியே கப் பண்ணி பிடிக்கிறான். இப்போ ஜிமின் தான் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு, நீ ஒன்று என்னை பார்க்க வேணாம்,
நானும் உன்னை பார்க்க மாட்டேன், நீ என்னை விடு, நான் நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த ஜங்குக்கை பார்க்க மாட்டியா? நான் பார்க்க மாட்டேன். நிஜமாக அந்த ஜங்குக்கை பார்க்க மாட்டியா? நான் தான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல, இப்போ உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கு அவ்வளோ அழகாக இருக்கான். இப்போ தான் ஜிமின் அப்படி கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு அவ்வளோ அழகாக சாரீ வியர் பண்ணிக்கிட்டு ஒரு லேடிஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான். ஏய் ஜங்குக்கா, நீயாடா? செம்மையாக இருக்க, வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணான், டக்குன்னு போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். நிஜமாக பிடிச்சிருக்கா? ஆமாண்டா, அவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? டேய், நீ பையனாக இருந்தாலும் செம்மையாக இருக்க, கேள்லையும் செம்மையாக இருக்கடா, அப்படி செம்ம கட்டையாக இருக்கல்ல அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஹிப்பில் அப்படி பிஞ்ச் பண்ணுறான். ஏய், கையை வைக்காதடா. டேய், என்னடா சினுங்குற? ஆமாம், ஒரு பொண்ணோட இடுப்பை பிடிச்சா எப்படி இருக்கும்? அச்சோ, டேய் ஜங்குக்கா, செம்ம. ஐயோ, பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே உங்ககிட்ட இருக்கே அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏய், நான் ஜங்குக்கா இல்லை, அப்புறம் ஜங்குக்கி சொல்லு, ஜங்குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டேய் உன்னை ஒரு லேடி கெட்டப் தாண்டா போட சொன்னேன், லேடி மாதிரிலாம் மாற சொல்லலை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி வேணாலும் இருப்பேன், புரியுதா? ஓகே, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, இன்றைக்கி ஃபுல் டே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், ஓகே அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறான். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அப்போ 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 டை, நீ இப்போ லேடிஸ் கெட்டப்பில் இருக்க, அந்த மாதிரி நடந்துக்க. அது மாதிரி வரமாட்டேங்குதுடா அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே ஃபேஸை அந்த சீஸை கப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான் ஜிமினுக்கு. என் பொண்டாட்டிக்காக அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி வேணாலும் இருப்பேன், புரியுதா அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிஸ் வந்து அப்படியே ஒரு 5 minutes போகுது. சுங்கக்கா சொல்லி கொலைச்சு, ஏய் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சுங்கக்கா ஏற்றா என்ன, அப்படிலாம் விட முடியாது அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து ஜிமினுக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை லிக் பண்ணி தூக்கிக்கிட்டு அப்படியே அந்த பெட்டுக்கு தான் போகிறோம். போட்டு ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமினும் செம்மையாக ஜங்குக்கு கிஸ் பண்ணுறான், ஜங்குக்கும் செம்மையை ரெண்டு பேரும் மாற்றி அவ்வளோ கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கா என்னடா பண்ணுற? என் பேபியை இன்னைக்கு சாப்பிட போகிறேன். ஜங்குக்கா போட அந்த பக்கம் பேபி இருக்கா? அதெல்லாம் நான் பார்த்து சேஃபாக பண்ணுறேன், நீ கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப மந்த் ஆச்சு நீ கன்சீவ் ஆனதுலேருந்து நம்ம இன்னும் செய்யவே இல்லைல்ல, அதனால் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா வேணாம், பெயினாக இருக்கும் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அதெல்லாம் பெயினாக இருக்காது பேபி, நான் பார்த்துக்கிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணி தூக்கி போடுறான். அதே மாதிரி தான்
ஜங்குக்கு வந்து சாரி தானே வேர் பண்ணியிருப்பான். அதெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே கழட்டுறான். இது ஜிமின்க்கு அவ்வளோ ஷெய்யாகுது. ஏய் என்னடா பண்ணுற, போடா அந்த பக்கம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேபி நீ தானே சொன்ன, இப்போ என்ன? எனக்கு என்ன தெரியல, ஒரு லேடி பக்கத்தில் வந்து எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது, போடா அப்படின்ட்டு ஜிமின் க்யூட்டாக பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியா, அப்போ இந்த லேடி கேட்ட போதுமா, இதுக்கு மேலே வேண்டாம்ல? எனக்கு வேணாம், நீ இதுக்கு மேலே இது மாதிரி போடாத போ அப்படின்ட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான் ஜிமின்னு. இப்போ ஜங்குக் தான் ஓகே அப்பா நானும் எப்படா கழட்டி தூக்கி போடலான்னு நினச்சேன், நீயே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஜெமினி எப்படி ஜங்குக்கு எப்படின்னா ஒரு சாக்ஸ் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்கான். அவன் பாடி அப்படியே அவ்வளோ அழகாக அப்படியே டேட்டோ போட்டு இவ்வளோ சூப்பராக வச்சுருக்கான். அப்படி சொல்லுதான் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு ஜிமின் மோச்சி பேபி ஐஸ் ஓப்பன் பண்ணு. நான் பண்ண மாட்டேன், போ. ஓப்பன் பண்ணுறா. நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஜிமினோட ஹிப்பில் தான் ஹேண்டை வைக்கிறான். அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஜிமினை. அப்படியே ரெண்டு பேருமே அப்படி பார்த்துக்கிறாங்க. இப்போ தான் ஜிமின் ஃபுல்லாக ஜங்குக் பாடி ஃபுல்லாக பார்க்குறான். ஏய் என்னடா இப்படி நிற்கிற, உனக்கு தெரியாதா நான் ஏன் இப்படி இருக்குன்னு? ஜங்குக்கா இப்போ அதெல்லாம் வேணாம், பேபிக்கு வலிக்கும். ஏய் பேபிக்கெலாம் ஒன்றும் வலிக்காது, நான் டாக்டர்கிட்டலாம் ஃபுல்லாக கன்சல்ட் பண்ணிட்டேன், ஓகேவா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். பொறுக்கி இதில் மட்டும் கரெக்டாக இரு, மற்றது எல்லாத்துலேயும் சொதப்பி வை, போட மூடிக்கிட்டு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு சிரிச்சிட்டு அப்படியே போய் ஜிமினுக்கு கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு ஜிமினும் அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கா என்னை விடுடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த எப்படி சொல்கிறதுன்னா ஒரு 2 hours அவங்களுக்குள்ள ஒரு மேக்கப் சீன் போகுதுடா, அவ்வளோ அழகாக அந்த மேக்கப் போகுது. இப்போ ஒரு 2 hours அப்புறமேட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட செஸ்ட்டில் அப்படியே படுத்திருக்கான். ரெண்டு பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா சொல்லு பேபி. என்னன்னு தெரியல, எனக்கு அடிவயிறு வலிக்குது. பேபி என்னாச்சு? தெரியல ஜங்குக்கா, ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு பண்ணோமா என்னமோ தெரியல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை நவுத்தி படுக்க வச்சுட்டு அங்கே ஒரு ஆயில் மாதிரி இருக்கும்பா, ஆனால் அது வந்து இந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்து தடகுவாங்க, பெயின் வந்தால் ஒரு மாதிரி தடகுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஜிமினுக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுனா அதை அப்படியே தடவி கொடுக்குறான். இப்போ ஜிமினும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் பெயினாக இருக்குது ஜங்குக்கா, இரு பேபி சரியாயிரும் அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக் தடவி கொடுத்துட்ருக்கான். இப்போ அவன் அந்த ஜிமினோட அந்த வயிற்றில் தானே தடவிட்டுருக்கான். இப்போ அங்கே பேபி வயிற்றில் அப்படியே உதைக்குது. ஏய் என்னடாச்சு? ஏய் இங்கே பாடுற கை வச்சதுக்கு உன் பேபி என்னை உதைக்கிறான். ஏன் எனக்கு மட்டும்தான் பேபியா, உனக்கு இல்லையா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். இருந்தாலும் நான் கை வச்சுட்டு நீ எப்படி உதைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். என் பேபி இல்லை, அப்போ என்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். நீங்கள் ரெண்டு பேருமே என் பேபி தான் தெரியுமா, நீங்கள் அடித்தாலும் எனக்கு ஓகே தான், உதைச்சாலும் எனக்கு ஓகே தான், நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியா பேபி, ஆமாம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த ஜிமினோட வயிற்றில் கை வச்சுட்டு
ஹேய் ஏஞ்சல், நீ வந்து கேலா பாயான்லாம் எனக்கு தெரியாது. நீ எதுவாக இருந்தாலும் எங்களோட உயிரில் கலந்த ஒரு பார்ட் நீ. உன்னை எந்த அளவுக்கு நாங்கள் ஹாப்பியாக பார்த்துக்க முடியுதோ அந்த அளவுக்கு நானும் என் ஜிமினாவும் உன்னை அவ்வளோ கேர் பண்ணி அப்படி பார்த்துக்குவோம். ஏன்னா எங்களோட உயிரில் கலந்த ஒரு உயிர் நீ. உன்னை அவ்வளோ ஹாப்பியாக உன்னோட டேடாவும் சரி உன்னோட மாமாவும் சரி நாங்கள் அப்படி பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து அவன் ஜிமினோட வயிற்றில் கை வச்சுட்டு அப்படியே சொல்கிறான். இதை பார்த்துட்டு ஜிமின் அப்படியே சிரிக்கிறான். ஜங்குக்கா, ஐ லவ் யூடா. நம்ம ரொம்ப பணக்காரனாக வாழணுன்ற ஆசைலாம் இல்லைடா. இந்த மாதிரி ஜாலியாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுலாம் லைஃபு. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீ எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட்டு. எனக்கு காடாக கொடுத்த கிஃப்ட்டுடா நீ. நீ என் லைஃப் லாங் என் கூட வந்தால் அதுவே எனக்கு போதும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்து சொல்கிறான். எனக்கு தான் ஜிமினா, நீ என்னோட உயிர். என் வாழ்க்கையை வெறுமையாக இருந்தப்போ நீ எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. ஆனால் உன்னை எந்த காலத்துலேயும் நான் விட்டுற மாட்டேன், யாருக்கும் விட்டு கொடுத்துடவும் மாட்டேன். உன்னை சேஃபாக பொத்தி அப்படி பாதுகாப்பேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட தான் ஜங்குக்கா கூப்பிட்றான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக்காவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு இது போதும் பேபி, என் லைஃப் லாங் உன் கூட நான் இப்படியே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். எனக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, என் மைண்டில் வந்ததை நான் அப்படியே அடித்து விட்டேன். உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. ஓகே.